ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 4ஓட டயட் சார்ட் பார்க்கலாமாங்க. மார்னிங் ட்ரிங்க் வந்து நான் இன்றைக்கி லெமன் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேங்க. சீரகம், சோம்பு, வெந்தய தண்ணி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வார்ம் வாட்டரு சுடுதண்ணி நம்ம குடிக்கிற அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதில் அரை லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டு எடுக்கும்போது நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம உடம்புல பித்த லெவல் அதிகமாக இருக்குங்க. லெமன் சேர்த்தும் போது பித்தத்தை வந்து லெமன் நல்லாவே குறைச்சி கொடுக்கும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கோங்க. நாள் ஃபுல்லாகவும் நல்லா எனர்ஜெட்டிக்காக ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பித்த லெவலும் நல்லா குறையுங்க. வெயிட் லாஸுக்கு இது ஒரு சூப்பரான ட்ரிங்க்குங்க. அடுத்த ட்ரிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேங்க. 7 to 8க்குள்ளே ஏதாவது ஒரு ஃபேட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. ஆம்லா ஜூஸோ, சொரக்காய் ஜூஸோ, வெள்ளரிக்காய் ஜூஸோ, இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு எடுத்துக்கலாங்க. ஒருத்தருக்கு ஒரு நெல்லிக்காய், இஞ்சி, புதினா, கருவேப்பிள்ளை இந்த 4ஐயும் சேர்த்திட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வடிகட்டாமையே எடுத்துக்கிட்டேங்க. கோல்டு ப்ராப்ளம் இல்லாதவங்க வடிகட்டாமல் கூட எடுத்துக்கலாம். நல்லா ஹாட் வாட்டருக்கு பதிலாக நான் சீரகம், சோம்பு தண்ணி இருந்துச்சு, அதுவே நல்லா ஹாட்டாக எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஹாட்டாக எடுத்தால் தான் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் வராதுங்க. அதுக்கப்புறம் ஆம்லா வந்துட்டு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டராகவும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி இட்லி தான் 2 எடுத்துக்கிட்டேங்க. தக்காளி குழம்பு, அதுக்கப்புறம் நட்ஸு, முளைக்கட்டின பச்சை பயிர் எடுத்துக்கிட்டேங்க. ராகி இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா சுத்தம் பண்ண ராகி வந்து 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க. 2 டம்ளர் ராகி. அதுக்கப்புறம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் கருப்பு கவனி அரிசி தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒயிட் ரைஸுக்கு பதிலாக இந்த மாதிரி கருப்பு கவனி அரிசி இட்லிக்கு சேர்த்திக்கோங்க. கருப்பு கவனி அரிசிக்கு பதிலாக நீங்கள் மாப்பிளை சம்பா எது வேணாலும் சேர்த்திக்கலாம். 2 டம்ளர் ராகி, 2 டம்ளர் கருப்பு கவனி அரிசிக்கு 1 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். 2 டம்ளர் ராகி, 2 டம்ளர் கருப்பு கவனி அரிசி, 1 டம்ளர் 4க்கு 1 டம்ளர் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கருப்பு உளுந்து ஊற வச்சிங்கன்னா அரை மணி நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னாவே அந்த தோல் நல்லா விட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. மிக்ஸி ஜாரில் போடும்போது சூடு வராமல் இருக்க 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. உளுந்தும் நல்லா பொதுன்னு வர்றதுக்காக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாங்க. ஊற வச்ச தண்ணியே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா இட்லி ஊற்றுறதுங்காட்டி மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் வரும். அதனால் நல்லா நைஸாக எவ்வளோ தூரம் மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இது வந்து 5 மணி நேரம் புளிக்கணுங்க. நான் உப்பு சேர்த்துனா சீக்கிரம் புளிச்சு இந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் வந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துட்டு அப்படியே இட்லி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ரைஸ், கருப்பு கவனி அரிசி, ராகி எல்லாம் வந்து வெயிட் லாஸ்க்கு இட்லி சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் மாவு ஊற வச்சு அரைச்சி இட்லி ஊற்றிக்கலாங்க. நார்மலாக இட்லி வேகிற மாதிரியே தான் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். இந்த கருப்பு கவனி அரிசியில் அந்த மேல் தோல் வந்து கருப்பு கலராக இருக்கிறது வந்து ஆந்தோசைனினுங்க. அதில் தான் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் ரைஸ் தவிர்த்துட்டு இந்த மாதிரி கருப்பு கவனி அரிசி சேர்த்து இட்லி, தோசையெல்லாம் ஊற்றிக்கலாங்க. இந்த மாவில் தோசையும் நல்லா வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிறுதானியங்கள் இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு, எங்கள் ஊர் சைடெல்லாம் தக்காளி குழம்பு மொளவாட்டி விற்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் 20, 5 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துருக்கேங்க. சோம்பு, மிளகு, மஞ்சத்தூள் சேர்த்திட்டு வீட்டில் அரைச்சி வச்ச கறி மசால் தூள் சேர்த்திருக்கேங்க. இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூளும் மிளகாத்தூள் மட்டும், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தாராளமாக நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. ஏன்னா இந்த தக்காளி குழம்புலாம் கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து கண்டிப்பாக ஊற வச்ச தண்ணியை ட்ரெயின் பண்ணிடுங்க. பாதாமில் இருக்கிற தோலையும் உரிச்சிடுங்க. ஏன்னா அதில் ஆசிட் கண்டென்ட் இருக்குது. ஊற வச்சதை தண்ணி வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு தோல் உரிச்சிட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் மிக்ஸி ஜாரில் அப்படியே சாப்பிட முடியாதவங்க மிக்ஸி ஜாரில் நட்ஸு ஜூஸாக கூட அடித்து குடிக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி பாசிப்பயிருக்கு மாதுளம்பழம் சேர்த்து தான் எடுத்துக்கிட்டேங்க. ஃபுல்ஃபில்லான பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் தாங்க. அதுக்கு வந்து நான் திராட்சை ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேங்க.
இந்த மாதிரி கருப்பு திராட்சையெல்லாம் கிடச்சா பாக்ஸோட கிடச்சா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. பிளாக் கிரேப்ஸில் இருக்கிற சீட்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு கேன்சர் வராமல் தடுக்குதுங்க. அந்த சீட்ஸில் தான் ப்ரோ ஆந்தோசைடின் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கிறனால நம்மளுக்கு வந்துட்டு பிரெஸ்ட் கேன்சர், கோலன் கேன்சர்லாம் வராமல் தடுக்குதுன்னு தான் ரிசர்ச்சில் சொல்கிறாங்களுங்க. அதனால் கண்டிப்பாக பிளாக் கிரேப்ஸில் வந்து நல்ல அயன் கண்டென்ட் இருக்குங்க. ரத்த சோகை, ரத்தம் பத்தலை அப்படிங்கிறவங்க பிளாக் கிரேப்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. இந்த பிளாக் கிரேப்ஸ் வெயிட் லாஸ்க்கு நல்லா யூஸ் ஆகுங்க. நீங்கள் வந்து பிளாக் கிரேப்ஸ் அப்படியே சாப்பிட்டா நம்ம கொட்டையை அவாய்ட் பண்ணிடுவோம். அதனால் ஜூஸாக இந்த மாதிரி தண்ணி விட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான லன்ச் தாங்க. ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஒரு சிகப்பு கொய்யாங்க. ஏன்னா நைட்டுக்கு வந்துட்டு கோயிலுக்கு போகிற ஃபங்க்ஷன் இருந்ததுனால இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்தாச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா ப்ரீ பிளான்டாக ஒரு லஞ்சுக்கோ வந்துட்டு ரைஸோ அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீ டைம் 4 to 5 பார்த்திங்கன்னா நான் வந்து சுக்குமல்லி காஃபி தான் எடுத்துட்டேங்க. சுக்குமல்லி காஃபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லீப்பிங் வருது, மத்தியான நேரம்லாம் வெயிட் லாஸில் வந்து முடிஞ்சளவுக்கு தூங்காமல் இருந்திங்கன்னா தான் நல்லா சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகுங்க. தூங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபியோ, பிளாக் காஃபியோ, க்ரீன் டீயோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிரேவிங்ஸுக்கு அவாய்ட் பண்ணுறக்காக கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்தி கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. கோயிலில் சூப்பராக நம்ம அம்மன் சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. 108 சங்கு அபிஷேகத்துக்கு எல்லாம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களுங்க. நல்லா அபிஷேகம், அலங்காரம், சங்கு அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக வந்தாச்சுங்க. நம்ம வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கஷ்டப்பட்டு ஒரு வாரம், ஒரு மாதம் நல்லா வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போனதையும் ஆயில் ஐட்டம்ஸோ இல்லை நிறையா வயிறு ஃபுல்லாகவே எடுத்துக்கிறதா ரொம்ப தப்புங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ரீ பிளான்டாக ஒரு நேரம் வந்து நல்லா நம்ம வயிறை வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. எம்டியாக விட்டுட்டு அப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்சம் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு பெருசாக டக்குன்னு வெயிட் ஏறாதுங்க. அப்புறம் நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ரைஸு, சாம்பாருங்க, கேரட் பீன்ஸ் பொரியல், 2 வடகம், சக்கரை பொங்கல் இதோடு முடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே வந்துட்டு நம்ம குக்கிங் ஃபுட் எடுத்துக்கிறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேட் லாஸ் ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம வந்து டைஜஷன் வந்து நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டான ஃபேட் லாஸ் ட்ரிங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிறேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் 10 வெந்தயம் போல் எடுத்துக்கிறேன். கருஞ்சீரகங்கிறது இப்படி தாங்க இருக்கும், கருப்பெல்லு மாதிரி கருப்பு கலரில் தான் இருக்கும். அது 3 மட்டும் எடுத்துக்கிறேங்க. இது ரொம்ப முக்கியம். கருஞ்சீரகம் வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணால் ரொம்ப ஹீட்டுங்க. 3 மட்டும், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 10 வெந்தயம், 3 கருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அடித்து அந்த கொதிக்கிற தண்ணியில் கலந்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கொதித்ததுமே நம்ம அப்படியே வார்மாகவே குடிச்சிக்கலாங்க. நல்லா வந்து வார்மாக குடிக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த குடலில் இருக்கிற கழிவுகள்லாம் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு நீங்குங்க. வெயிட் லாஸ்க்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் குக்கிங் ஃபுட் எடுக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி ஃபேட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. டே 4ஓட டயட் சார்ட் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நாளைக்கு டே 5ல் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.